ஹாய் ஹவ் ஆர் யூ ஆல்? அன்றைக்கி நாங்கள் காஸ்கோ போயிருந்தோம். காஸ்கோவில் வந்து ஃபேன் பார்த்துட்டு இருந்தோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டனாலே எங்கே பார்த்தாலும் ஃபேன் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தது. எல்லாமே நாங்கள் லுக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஊருக்கு போகிறதுக்கு தேவையான ட்ராலிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிளெண்டர் இருந்தது. இது வந்து நம்ம ஸ்மூத்தி இதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏர் ஃப்ரையர். கீழேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம், மேலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பாக இருந்தது. அது பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு ஒரு ஏர் ஃப்ரையர் பார்த்தோம். நல்லா பெருசாக இருந்தது. ட்ரிபிள் எக்ஸல் ஏர் ஃப்ரையர்னு போட்டிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய போட்டு ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்தளவு அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. இது வந்து தெர்மோ ஃப்ளாஸ்க்கு. அப்புறமா ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம்னா அது வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது, சில்லாக இருந்தது. இங்கே வந்து ஸ்பினாச், மஷ்ரூம்ஸ், கேரட்ஸ், அப்புறம் ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, அப்புறம் குக்கும்பர் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இங்கே எப்போவுமே மஷ்ரூம்ஸ், ஹர்ப்ஸு, அப்புறம் ஸ்பினாச், ஃப்ரூட்ஸ் சம்டைம்ஸ் வாங்குவோம். பீன்ஸ் கூட நாங்கள் இங்கே வாங்கியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சீஸ் கம்பார்ட்மெண்ட். ஃபெட்டா சீஸ், மொசரல்லா சீஸ் அது எல்லாமே வந்து நிறைய குவான்டிட்டியில் இருக்கும். அப்புறம் வந்து இதில் நிறைய வெரைட்டிஸுமே உண்டு. இங்கே நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. நான் ட்ரை பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ஊரில் எப்போவுமே ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் தான். இது வந்து நம்ம தனியாக போய் 2 ரோல்னு வாங்கினோம்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் மொத்தமாக வாங்கிப்போம். இது வந்து கேஷ்யூஸ், அப்புறம் ஆல்மண்ட்ஸ், பிஸ்தாஷியோ, இந்த மாதிரி நட்ஸ் இருந்தது. கேஷ்யூஸ் வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இருந்தது. பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.